அதிமுக நிர்வாகி முறைகேடாக ஒதுக்கிய 3.5 கோடி டெண்டரானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டத்தை கூட்டாமல் தன்னிச்சையாக கண்ணன் டெண்டரை ஒதுக்கியதாக புகார் எழுந்த நிலையில் அவர் ஒதுக்கிய 3.5 கோடி டெண்டரானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. டெண்டர் முறைகேடு புகாரில் சிக்கிய ஊராட்சி ஒன்றிய தலைவர் கண்ணன் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் மைத்துனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக கண்ணன் இருந்து வருகிறார். இவர் நத்தம் விஸ்வநாதன், அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் மைத்துனர் ஆவார். இவர் அங்கு ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிறார் கண்ணன். இவர் கடந்த 25/7/2024 அன்று 3 கோடியே 50 லட்சம் மதிப்புள்ள நலப்பணிகளுக்கான டெண்டர் விட்டுள்ளார். அந்த டெண்டர் முறையாக மன்ற கூட்டத்தில் வைத்து கவுன்சிலர்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் பின் டெண்டர் விடப்பட வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் தனிச்சையாக செயல்பட்டு இவர் 3.5 கோடி மதிப்புள்ள பணிகளுக்கான டெண்டரில் தனிச்சையாக செயல்பட்டு விடுத்துள்ளார். இதற்கு வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், உதவி வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் எல்லாம் துணை செயல்பட்டு இருக்கிறாங்க. இது சம்பந்தமாக பிரச்சனை வரவுமே இப்ப தற்பொழுது அந்த டெண்டர் என்பது தற்காலிக கேன்சல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முறையாக மன்ற கூட்டத்தில் வைத்து டெண்டரை பாஸ் பண்ணாமல் தனிச்சையாக செயல்பட்ட தலைவருக்கு ஆதரவாக செயல்பட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரி கற்பகம், துணை வட்டார வளர்ச்சி அதிகாரி நம்பிதேவி, கணக்காளர் சிவகுமார், உதவியாளர் கனகலட்சுமி ஆகியோரை மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது தனக்கு சாதகமாக கிட்டத்தட்ட தனக்கு வேண்டியவர்களுக்கு 1,50,00,000 மதிப்புள்ள பணிகளை மேற்கொண்டு ஒதுக்கியுள்ளார். இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாகவே இது சம்பந்தமா உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அந்த டெண்டர்கள் அனைத்தையுமே தற்பொழுது கேன்சல் செய்துள்ளார். ஐயப்பன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.